குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 6.9 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுலேயும் செகண்ட் சப்டிவிஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 6 ஃபார்முலாவும் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். அதுலேயும் இந்த கொஸ்டினுக்கு sin theta is equal to cos 90 minus theta அல்லது cos theta is equal to sin 90 minus theta. இந்த ரெண்டே ஃபார்முலா தான் இப்போ நம்ம பார்க்க போகிற சம்மில் வரப்போகுது. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவாது அட்லீஸ்ட் கிளியராக தெரியணும். ஸோ சைனும் காசும், சைன் தீட்டானா காசுலேருந்து 90 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம், அல்ல காஸ் தீட்டானா சைன் 90 மைனஸ் தீட்டான்னு என்ன செய்யலாம் எழுதலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அந்த 6.9ல் சப்டிவிஷன் 2 என்ன செய்வோம் பார்ப்போம். சைன் 55 மேலே என்ன இருக்குது, காஸ் 35 இருக்குது. அப்போ காஸ் 35 எப்படி கிடைக்கும், 90லேருந்து 55 கழிச்சா 35 கிடைக்கும், ரைட்? அப்போ 35க்கு பதிலாக 90 மைனஸ் 55ன்னு எழுதலாம். அதே மாதிரி தான் ரெண்டாவது உள்ளது இல்லையும். சைன் 12 எப்படி கிடைக்கும், எல்லாமே 90லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். சைன் 90 மைனஸ் 78, 90லேருந்து 78 கழிச்சிட்டா 12 கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் 90லேருந்து 72 கழிச்சிட்டா 18 கிடைக்கும். அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்படி எழுதினதுக்கப்புறம் இப்போது காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டான்னு என்ன செய்யலாம் எழுதலாம், ரைட்? இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, மறுபடியும் காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும் ஒரே வேல்யூ இருக்கும். அப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ண, இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1 கிடைக்கும், இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1, இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1. ஸோ 1 + 1 - 1 ப்ளஸ் 1 -1 கேன்சல் ஆகிரும், ரிமைண்டர் ஒரே ஒரு 1 மட்டும் இருக்கும். So the answer is 1. That's all. Thank you.